அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தின் முதன்மையான போட்டித் தேர்வு பயிற்சி மையமான நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியின் திருநெல்வேலி கிளையில பாத்தீங்கன்னா இப்போ புதுசா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, அதுவும் குரூப் 2, குரூப் 4, போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் ரயில்வேல குரூப் டி இந்த மாதிரி புதுசா கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்கான டீடைல்ஸா இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்குறோம். தரணி போற்றும் பரணி பாயும் நம்மளுடைய நெல்லை மண்ணில் புதிதாக தொடங்கப்பட்டதா நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியுடைய புதிய கிளை. இப்போ இங்க நம்மளுடைய டாப் ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வரக்கூடிய மார்ச் 17ஆம் தேதி திங்கட்கிழமையில இருந்து ஒரு 4 பேட்ச் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? அதாவது மார்ச் 17 திங்கட்கிழமையில இருந்து ஒரு புதுசா ஒரு 4 பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பேட்ச் எப்படின்னா ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ். சரியா? பிசிஎம்னு சொல்லல, ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ். சரியா? ப்ரிலிம்ஸ் ப்ராக்டிஸும் இருக்கும், அதே டைம்ல மெயின்ஸுக்கும் வீக்லி ஒன்ஸ் வந்து மெயின்ஸும் சேர்த்து பண்றதுக்காக. ஏன்னா நமக்கு குரூப் 1 பொறுத்த வரைக்கும் தெரியும், நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸுக்கு சேர்த்து என்ன ஆகணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்காக ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த பேட்ச் எப்படின்னா ஏர்லி மார்னிங்கா இருக்கும், அதாவது 6:30 to 9:30 மார்னிங். சரியா? மார்னிங் 6:30 to 9:30 வந்து கிளாஸஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4. ஸோ இந்த பேட்ச் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4 இப்போ 2025ல வரக்கூடிய எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4 பேட்சஸ் இது 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும். சரிங்க? இந்த பேட்ச் வந்து 10 to 1 இது வந்து அஸ்யூஷுவல் நடக்கக்கூடிய பேட்ச். அதே மாதிரி இந்த பக்கம் யூனிஃபார்ம் சர்வீஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி இருக்கு இல்லையா? இங்க சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் போலீஸ். ஸோ இந்த மாதிரி பேட்சஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நமக்கு 10 to 1 காலையில் 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் அந்த பேட்ச் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரயில்வே குரூப் டிக்காக குரூப் டி, எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கு எல்லாமே. சரி? எஸ்எஸ்சி, சிஜிஎல், எம்டிஎஸ், அதுக்கப்புறம் நம்ம சிஹெச்எஸ்எல் இந்த மாதிரி எல்லாமே இதுக்கான கிளாஸஸ். இது எப்படின்னா ஈவினிங் 5 to 7:30. சரி? இது வந்து ஈவினிங் 5 to 7:30. இப்போ நம்ம வந்து கிளாஸ் வந்து 3 டைமிங்காக வந்து பிரிச்சிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்ச் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து மார்னிங் 6:30 to 9:30. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4 தென் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பியில் போலீஸ், எஸ்ஐ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 to 1. சரியா? இது வந்து டைமிங் ஒன்றா இருக்கும், கிளாஸஸ் வந்து செப்பரேட்டாக தான் இருக்கும். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி தனியா, போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் தனியா. சரியா? அதுக்கப்புறம் ரயில்வே வந்து குரூப் டியில் ரயில்வே குரூப் டி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் 5 to 7:30 அந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ ரெகுலர் கிளாஸஸும் இருக்குது, அதே நேரத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. குரூப் 4க்காக இருக்கலாம், நம்மளுடைய டிஆர்பியில் வந்து டெட் எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கான டெட், டிஆர்பி இதுக்கான டெஸ்ட் பேஜஸும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குங்க. இப்போ புதிய கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்ச் 17ஆம் தேதி திங்கட்கிழமையிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம பேட்சஸோடைய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு என்ன சொல்லலாம், ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னாலே பொதுவாகவே தெரியும், நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமி மூலமா தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 60 கிளைகள் மூலமா எண்ணற்ற சாதனையாளர்கள் உருவாகி கிட்டத்தட்ட 16,000 பேருக்கு மேல இன்னைக்கு வந்து அரசு பணியில வந்து உருவாக்கியிருக்கோம். அதுக்கு முக்கியமான விஷயமே என்னன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் என்னதுங்க, மென்டார் சிஸ்டம். சரியா? நம்ம ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒவ்வொரு மென்டார் இருப்பாங்க. அந்த மென்டார் எப்பவுமே உங்களை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ கிளாஸ்ல வைக்கக்கூடிய டெஸ்டா இருக்கலாம், இல்ல கிளாஸ்ல வந்து நீங்க வந்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா உடனே சொல்லிக் கொடுக்குறதுக்காக ஒரு மென்டார் இருப்பாங்க. டெஸ்ட் டைம்ல வந்து உங்களுடைய மார்க் வந்து லோ ஆகுது அப்படின்னு சொன்னா எதுக்காக லோ ஆகுது, அதுக்கப்புறம் எந்த டாபிக்ல வந்து நீங்க வந்து கொஞ்சம் லேகா இருக்கிறீங்க, இது எல்லாத்தையுமே பார்த்து உங்களை சரியான முறையில வந்து கைட் பண்றதுக்காக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மென்டார் சிஸ்டம், ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு மென்டார் சிஸ்டம் இருக்கும். சரிங்க? ஸோ அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மார்க்கும் ஒரு இண்டிவிஜுவல் கேர் இருக்கும். சரிங்க? நம்ம ஸ்டாஃபே வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த குரூப்பாக பிரித்து அதில் ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இண்டிவிஜுவல் கேர் கொடுக்குறாங்க. சரி? ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடியது எப்போவுமே ஸ்டாஃப் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு எப்போவுமே ஸ்டாஃப் உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு எளிமையான விஷயங்களாக நம்ம பண்ணுறோம். அடுத்து செமினார் வித் குரூப் டிஸ்கஷன். சரிங்க? ஸோ இந்த செமினார் குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு நம்ம டெஸ்ட் எழுதி முடிக்கிறோம், டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அந்த கொஸ்டின் நம்ம திருப்பி பார்க்குறோமா அப்படின்னா ரொம்ப அதிக பேர் பண்ணுறதே இல்லைங்க. இப்போ நம்ம டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அங்கேயே உட்காந்து குரூப்பாக உட்காந்து ஒரு 1/2 hour or 1 hour எடுத்துக்கிட்டு நம்ம மிஸ்டேக் பண்ண கொஸ்டின் எல்லாத்தையுமே அந்த இடத்துல, ஏன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், ஆனால் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மிஸ்டேக் ஏன் வருது அப்படின்னா அங்கேயே உட்காந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணுறோம். அந்த மிஸ்டேக் வந்து அடுத்து வராமல் நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த விஷயங்கள் நம்மளுடைய குரூப் டிஸ்கஷன். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க டீடைல் வேர் டு ஸ்டடி கைட். இப்போ நம்ம படிக்கும்போது ஒரு டாபிக் எடுக்கிறோம் சிலபஸில், அந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுது, இதை தாண்டி நம்ம அவுட் சோர்ஸ் எப்படிலாம் படிக்கலாம், கரண்ட் அஃபேர் எப்படி லிங்க் பண்ணி படிக்கலாம். ஸோ இதுக்காக ஒரு டீடைலான வேர் டு ஸ்டடி அண்ட் கைடன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். எப்போவுமே இது கண்டினியூவாக கிளாஸஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க. அதிகப்படியான மாதிரி தேர்வுகள்
நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமி பொறுத்தாலே நிறைய டெஸ்டஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்டா இருக்கலாம், யூனிட் வைஸ் சிலபஸ் வைஸ் டெஸ்டா இருக்கலாம், மந்த்லி ஒன்ஸ் ரிவிஷன் டெஸ்டா இருக்கலாம், இல்ல நமக்கு ஃபுல் டெஸ்ட் நிறைய கண்டக்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் வந்து நிறைய எழுத நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம குறைச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் நம்ம டெஸ்ட் எழுதும் போது தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் வந்து தெரியும். ஸோ அதுக்காக நம்ம நிறைய டெஸ்டஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தரமான பயிற்சி தொகுப்புகள். நம்மளுடைய பயிற்சி தொகுப்பு பற்றி சொல்லவே வேண்டாம். ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய எல்லார் கையிலுமே நிச்சயமா டாப் ஐஏஎஸ் பயிற்சி தொகுப்பு நிச்சயமா இருக்குங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியான டீச்சர்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோ குவாலிட்டியான ஒண்ணுங்க. இன்னைக்கு குரூப் 2 மெயின்ஸ் வரைக்கும் நம்ம வந்து நிறைய வந்து கொடுத்துருக்கோம், மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சரியா, பிலிம்ஸ் மட்டும் இல்லாமல் மெயின்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இப்போ தயார்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு தரமான பயிற்சி தொகுப்புகள். அடுத்து ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம் சொன்னோம். அனுபவிக்க ஆசிரியர். நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சிங் ஃபேக்கல்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வெல் நாலேஜபிளான டீச்சிங் ஃபேக்கல்டிஸ் தாங்க இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட டீச்சிங் ஃபேக்கல்டிஸ் ஒரு நல்ல ஒரு பயிற்சி தொகுப்புகள், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், நிறைய டெஸ்ட், மெண்டா சிஸ்டம், இண்டிவிஜுவல் கேர், செமினார், குரூப் டிஸ்கஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு படிப்பை விட்டு வேற எங்கேயும் சிந்தனைகளை போக விடாம படிப்பிலேயே உங்களை உட்கார வச்சு ஒரு ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுடைய கனவு பணியான லட்சிய பணியான அரசு பணியை உங்களுக்கு வாங்கி கொடுத்து உங்களை ஒரு அரசு அதிகாரியாக சாதனையாக உருவாக்குறதா நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியோட லட்சியமாகவே இருக்குது. ஸோ இப்போ நம்மளுடைய திருநெல்வேலி பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா புதுசாக பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மார்ச் 17ஆம் தேதி திங்கட்கிழமையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு பார்த்தீங்கன்னா பிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்ச் காலையில் 6:30 to 9:30 டெய்லி நடக்கக்கூடியங்க. அடுத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா 10 to 1 இது ஒரு பேட்ச் தனியாக போகும். அதே டைம்ல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா 10 to 1 இது ஒரு பேட்ச் இருக்கு. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், குரூப் டி இதுக்காக பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 to 7:30 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. இது ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குதுங்க. சரி, இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீடைல் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க நம்ம திருநெல்வேலி கிளையோடைய பிரான்ச்சோடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் நம்பர். ஸோ இதில் பாருங்க 9790370300 9790370300 அப்படிங்கிற நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவல் உள்ளது நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய கனவு பணியான அரசு பணியான லட்சிய பணியை அடையிறதுக்கு டாப் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.